கிடந்த பொழுது அவன் பட்ட பாடு சிந்தாது. இந்த தோட்டம் துறவெல்லாம் போய் பார்த்தனியமான எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஒழுங்கா நடக்குது. செம்பாட்டுக்க வெங்காய நடுவே நடக்குது. சேனர் பாட்டை உழுது விட்டு இருக்கிறேன். வானர் பாட்டு வயல உளுந்து போட்டிருக்கிறேன். மற்றது தோட்டத்துக்கு தெங்காவலுக்கு வரை நடக்குது. படிப்போடைய மனப்படியும் விளட்டு தேர் மட்டும் நினைக்கிறேன். நீர் எங்களுக்கு கணக்கு காட்ட வேண்டாம். நாங்கள் லண்டன்ல இருந்தாலும் எங்களுக்கு எல்லாம் விளங்க காட்டிடும் கணக்கு காட்டுறேன். நீ என்ன கூட வாழ குட்டி சாத்தான் விளையாட்டு காட்டி அப்பூட்ட கைக்குழி அடிக்கலாம் மட்டும் நினைக்காது. அதுக்கு நாங்கள் விட மாட்டோம். என்ன பண்ண அவனோட அவன் இந்த தோட்டம் துறவெல்லாம் ஓடி ஆடி பார்க்காம இருந்தான்டா என்னால எப்படி இந்த இதெல்லாம் பார்க்க முடியும்? உதத்தாங்க வேண்டாமன்றமா உழைக்கிறேன் சொல்லி ஊரவங்களை அடிச்சு கொண்டு போக விடாம எல்லாத்தையும் பிப்பம் சொல்லு. இங்க இந்த நாட்டில ஒரு குழி காணிதல் வேண்டாம். மச்சான் என்ன மச்சான் கதைக்கிறீங்க? இந்த மண் அம்மாடும் மாவியும் வாழ்ந்த மண் எங்கண்டி ஆக்கள் பரம்பரையா ஆண்ட சொத்து. இந்த மண் ஒரு கோயில் மாதிரி வச்சு பார்க்க வேண்டிய இடத்தை பிக்க போறது என்ன மச்சான்? புத்தி வித்தியாசம் கெட்டு போச்சு. என்ன ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். நீ உங்களுக்கு புத்தி சாரி உனக்கு இங்கிலீஷ் தெரியாது என்ன? மீட்பாடு நீர் எங்களுக்கு புத்திமதி சொன்னது காணும். எங்கட குடும்ப விஷயத்துக்குள்ள மூக்கத்துல வச்சு கொண்டு வந்துட்டேன். சொந்தக்காரன் பந்தக்காரன் சொல்லி வீட்டுக்கு வேலைக்கு விட்டது அவ்வளவு பெரிய தப்பா போச்சு. மச்சானா மச்சான் மாடு மேய்க்கிறவங்க எல்லாம் மச்சான் முறை சொல்லி கூப்பிடுறாங்க. விமலா இல்ல விசா தம்பி விசா நீங்கள் சொல்லி பறிக்கிற வேண்டிய சொல்லு பிள்ளை கோயிலுக்கு போய் அர்ச்சனை செய்யறான். அத்தாரை இதை எடுத்து நெத்தில வச்சு கொண்டு கோயிலுக்கு போய் அர்ச்சனை செய்து கொண்டு வாரியா? பிள்ளைக்கு எவ்வளவு நல்ல மனசு. நீ ஏன் கூட பிள்ளை அவர்கிட்ட? அத்தாரும் மச்சாரும் இன்றைக்கு பயணம் போயிட வேண்டும். நான் காலையில கோயிலுக்கு போய் அர்ச்சனை செய்து கொண்டு வந்தேன். நல்லது நல்லது. நீ ஏன் கூடு பிள்ளை அவர்கிட்ட? நீ ஏன் கூடு பிள்ளைக்கு எவ்வளவு நல்ல மனசு. வெக்கமா இருக்குது மாமா. வெக்கப்படுது வேற பெரிய ஐஸ்வர்யா ராயண்ட என்ன அண்ணன் உங்கள கன நேரமா வெக்கப்பட்டவன் நிக்கிறா. அப்படி ஒன்று எடுத்து பூசிக்கொண்டு சொல்லி கொடுக்கறதானே. இதத்தான் அப்பா உங்களுக்கு கண்டு தேடி கண்டுபிடிச்சு பேசி வச்சிருக்காரு. எனக்கு பாரா ஆத்துறதுக்கு சொந்தம் விட்டு போக
போக கூடாது. ஆள் அப்படி சொந்தம் விட்டு போக கூடாது, குடும்பத்துக்கே செய்யணுமா இல்லையாப்பா? எனக்கு பாராட்டுறது நான் கட்டாயம் ஏதாவது செய்து விடணும். விளங்குது என்ன அவளுக்கு என்ன குறைச்சல்? ஆ? ஆள் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் நாகரிகம் இல்லாமத்தான் இருக்கிறான். அதுக்காக அவளோட புத்திசாலித்தனத்தை நீங்கள் குறைச்சு இடம் போடாதீங்க. அவளும் உங்களோட லண்டனுக்கு வந்தாலென்றால் லண்டனுக்கு நாரு என்ன என்ன லண்டனே நார பண்ற யோசனை தோன்று. அவளும் அப்படியே மாறிடுவா. இது நான் எப்பவே பேசி வச்சது. கேட்டிய பிள்ளை விமலா, தம்பி விசாகனுக்கு கட்டித்தாரன் என்று சொல்லி தங்கச்சிக்கு நான் எப்போ வாக்கு கொடுத்துட்டேன். என்ன இதை நான் அப்ப you don't have any sense. கொஞ்சம் அப்ப அங்க இருந்து லண்டன்ல பயங்கரமா இருக்கிற பங்காளி பட்டு என்ன செய்ய போறீங்க? அங்க கேர்ள்ஃபிரெண்ட் திரியக்கே நான் சொன்னேன் வேண்டாம். அப்பா அங்க வீட்டுல அம்சமா வந்து பார்த்து வச்சிருக்காரு. கேட்க மாட்டேன்னுட்டியே. இங்க சும்மா இருவீங்களா? இங்க நான் ஒரு அக்கௌண்ட் பெரிய இடத்துல வேலை செய்யும். அது மட்டும் பொறியியல் துறையில பெரிய சாதனை எல்லாம் செய்யணும்னு சொல்லி நான் ஒரு எடுபடியான்னு நினைச்சிட்டாரு. வாக்கு கொடுத்தா நான் பார்த்து பார்க்கணுன்னா எங்க நான் பார்ப்பேன். வாக்கு பிள்ளை, நீ இப்படி வா. மாமா நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத. தாய் மாமன் நான் இருக்கிறேன். நீ ஒன்றுக்கும் யோசியாத. அண்ணன் மேரி பண்ணுங்க அண்ணன். பொன் பாவம் பொல்லாதது அண்ணன். நீங்க ரெண்டு பேரும் மேரி பண்ணினா லண்டன்ல எல்லாரும் புரட்சி கல்யாணம் வந்து பாராட்டுவினோம் அண்ணன். என்ன அண்ணன்? நீ சாவிட்டோட வந்தனா இருக்கிற நாளைக்கு போகும்போது பாரு இந்த கிளம்பி வாசிக்கும். நான் மட்டும் என்ன கிடக்கிற 70 தென்னந்தோப்பை அப்படியே அமர்த்தி எழுதி வச்சு கொண்டு போகணும்னு பார்த்தா கொஞ்சம் மாசம் கட்டையில போயக்கே காணி பூமி எல்லாத்தையும் கட்டி பிடிச்சிட்டு போவனுங்களே நிக்குது. அண்ணன், you just pretend that you are going to marry her. Listen. They don't understand what you are talking. எல்லாம் அப்பாவை ஏமாத்து. இந்த காணியை எங்கட பேர்ல எழுதி வாங்க மாட்டேன். எழுதி வாங்கிட்டோம்னா எல்லாம் விரல காட்டி போட்டு வலிக்கிட வேண்டியதுதானே. பிள்ளைகளை ஏதோ கசுக்கு முசுக்கட்டி இங்கிலீஷ்ல பேசுக. கேட்க நல்ல சந்தோஷமா தான் இருக்கு. என்னென்றாலும் பாருங்கோ, லண்டன் தான். இப்போ போன மாசம் கனடாவில இருந்து கந்தேட்ட மகன் வந்து இங்கிலீஷ்லையும் பேசி காட்டி ஒரே பிடிவாதமா நின்று கட்டித்தாண்டு கேட்டுக்கொண்டு நின்றவர். அப்படியால முடியாது பாருங்க. தங்கச்சி புள்ள விமலா, நீயும் சிற்றமணத்துல இங்கிலீஷ் படிச்சனியே கொஞ்சம் எடுத்து விடு பாப்போம். அத்தான் I love you. I love you forever. என்னடா இந்த வாழ்மா விசாகா உனக்கோ இந்த வாழ்மா லண்டன்ல என்ன மாதிரி பெண்ணை கட்டி மாதிரி வெள்ளக்கார குட்டிகளை விட்டுட்டு இந்த பிச்சைக்கார காணிக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து இதுகளை எல்லாம் இதெல்லாம் கேட்டு உயிரோட இருக்கிறேன். இதுவும் வேணுமாடா, என்னமும் வேணும். அண்ணி கரு நேரமா வெயிட் பண்ணி கொண்டு நிக்கிறா. நீங்க அவங்க எல்லாமே முன்னோட்டத்தோடு நிக்கிறீங்க. எனக்கு பார ஆத்துறதுக்கு நீ வா, நீ லண்டனுக்கு வா.
நீ ஒன்றும் யோசிக்காத. நீ அந்த லண்டன்ல பேங்க்ல வேலை இருந்தா போல. நான் லண்டன்ல பேங்க்ல வேலை இருந்தா போல. அப்போ பெரிய உனக்கு ஒரு ஓடிட்டரை பார்த்து வச்சிருப்பாரு யோசியா. இங்க வா, நீ ஓடிட்டான். சும்மா ஓடிட்டாருல வண்டி ஓடிக்கிறோம். கவனம், நீ உங்க தடையை வச்சு நான் நினைஞ்ச ஹோல் மாதிரி அமர்த்தி போடுவாங்க. தம்பி விசாகா, பிள்ளை விமலா, உங்கள் 2 பேரையும் மாத்து சம்பந்தமா செய்து கொடுக்குறேன். இதுகள் 2க்கும் சின்ன வயசுல இருந்து பேச்சுக்கால். நீங்கள் சின்ன வயசுலேயே மேல் படிப்பு படிக்கிறதுக்காக லண்டன் போனதுக்காக என்ன, அதுகள் 2 பேரையும் முடிச்சு தாரேன் என்று சொல்லி கொம்மா உயிரோட இருக்கும் வரைக்கும் நம்பி இருந்தவன் பிள்ளை செல்லமல. மாமா நீ ஒன்றுக்கும் யோசியாத. உங்களோட தாய் மாமன் நான் இருக்கிறேன். நீ உள்ள போய் இந்த சமையல் அலுவலில் பார். உங்களுக்கு முடியாதண்டா சொல்லுங்கோ. நான் அதுகளுக்கு வேறு எங்கேயாவது பார்த்து பேசி செய்து வைப்பேன். ஒரு கந்தேற்ற மகன் கனடாவிலிருந்து வந்து கட்டித்தாண்டு ஒரே கரைச்சல் இங்கிலீஷிலையும் பேசி காட்டினவன். ஆனால் இதுல தாய் இல்லாத பிள்ளை. அதுகளுக்கு எங்களை விட்டால் யார் துணை? வணக்கம் செல்லியம்மான். வணக்கம் வணக்கம் புரோக்கராசியர். பாருங்க பாருங்க. Good morning, children. The weather condition is very bad today, you know. Weather மட்டுமே bad. I like to come to UK one day with செல்லியம்மான். டைம் வாங்க. நான் வேணுமெண்டா கொஞ்சம் நீங்களும் இருக்கா வந்து அங்க நாங்கள் எப்படி செய்கிறோம்ங்கிற கார் என்ன வீடு என்ன போக்குவரத்து என்ன குப்பை கொடுத்துக்கிறப்பா. பிள்ளைகள் என்ன பயணம் வலிக்கிட்டாக்கு போல இருக்குது. அதுதான் நான் சுருக்கா எழுதி நோட்டீஸ் போட்டு எடுத்துக்கொண்டு வந்தேன். செல்லியம்மான், நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் எழுதி நோட்டீஸ் போட்டு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். ஒருக்கா வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. மேற்கால 70 ஏக்கர் தென்னந்தோட்டத்தை தங்கச்சி விமலாவின் பேரிலும், தெற்கால 30 ஏக்கர் வயல்காணியை தம்பி விசாலன் பேரிலும், வடக்கால விளாவளி பக்கம் கிடந்த செம்பாண்டு காணியை சொரியலாக விட்டு. நிறுத்தம் பிரகாஷ். நான் முதல்ல ஏதோ காணிகளை பிரிச்சு நோட்டீஸ் போட்டு கொண்டு வரேன் என்று சொன்னது உண்மைதான். ஆனால் இப்ப அதுக்கு அவசியம் இல்லை என்று எனக்கு தோணுது. எல்லாம் சரியா தான் எழுதிக்கிறேன். அப்பா ப்ளீஸ், எல்லாம் சரியா எழுதிக்கிறேன். அந்த படி தாங்க, அந்த படி உறுதியை தாங்க. ஒரு துணி கூட நாங்க நிற்க மாட்டோம். தப்பி தவறி அம்மாவுக்கு நடந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது நடந்தா நீங்கள் எங்களுக்கு தர ஆசைப்பட்ட மாதிரி ஒன்றும் தரையில்லாம போடும் இல்லையப்பா. அப்படியே தாங்க. அப்பா எப்படி சிறப்பா தெரியாம எங்கிட மாட்டேன். அப்பா எப்படி போனாலும் பரவாயில்லை, அப்பாட்ட காணிதான் ஏறுமாறாக பிடிபட்டு போங்கன்னு உங்களுக்கு கவலை. நீங்க லண்டன்ல படிக்க முடியல, நல்ல புத்திசாலித்தனமா தான் பேசுவீர்கள். என்னை பற்றி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். எனக்கு அப்படி ஒன்று நடக்காது. நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு எப்ப எழுதி தர வேணும் என்று எனக்கு படுறதோ அப்பதான் எழுதி தருவேன். ஆனா இப்ப இல்லை. அப்ப ஏனப்பா திருப்பி எழுதுவாங்க? எல்லாம் சரியா தான் நீங்க எழுதிக்கிறாங்க. அப்பா ஓமப்பா, உங்களை விட இந்த காணி பூமி எல்லாம் எங்களுக்கு பெருசு இல்லையாப்பா. உங்களுக்கு இந்த வயசான காலத்துல ஏன் நினைச்ச அப்படியே எங்கள்கிட்ட தாங்க. நாங்களோட குழி நிலம் கூட விற்க மாட்டோம்.
இத எங்கட அம்மா அப்பாட நினைவு சின்னமா எப்போ வச்சிருப்போம். இது வெறும் மண் இல்லைன்னு, இது வெறும் மண் இல்லையப்பா. எங்கட அப்பா அம்மாண்ட உழைப்பு, வேர்வை, அவைண்ட ரத்தம். நாங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் எங்கட மண்ணை விற்க மாட்டோம். தங்கச்சி, இந்த காணியின் நடுவுல ஒரு கோவில் மாதிரி கட்டி போட்டு அம்மாண்டையும் அப்பாண்டையும் படத்தை பக்கத்துல வச்சு ஒவ்வொரு நாளும் பின்னதான் பஜனை செய்யும். அம்பி விசாகா பிள்ளை விமலா 2 பேரும் என்ன மன்னிக்கவன். உங்கள் 2 பேருக்கும் எப்ப இந்த காணிகளை பூமிகளை ஆளக்கூடிய பக்குவம் பருவம் வருதோ அப்பதான் இதை நான் எழுதி தருவேன். இப்ப இல்லை. நீங்கள் போய் உங்களோட பயண அலுவலர்களை போய் பாருங்க. கை கட்டுங்க வாய்க்கட்டாங்களோட நேஷனல் லொட்டரியில 5 நம்பர் விழுந்து போனஸ்ல தட்டப்பட்ட மாதிரி என்ன கற்பனை எல்லாம் ஒரு செகண்ட்ல மண்ணா போச்சு. சரி பிள்ளையாரு, நேரமா ஆகுது. நீங்க நேரத்தோட வலிக்கிட்டா தான் இந்த செல்லி பாயிண்ட் எல்லாம் ரங்கி ஏறி நேரத்துக்கு போக முடியும். பிள்ளையாரு, லண்டனுக்கு போன உடனே அப்பாவை மறந்துடாதீங்க. அடிக்கடி டெலிபோன்ல காய்ச்சி கொள்ளுங்க, கடிதமும் போட்டு கொள்ளுங்க. பாய் அப்பா, பாய். மறந்துடாதீங்க. பாய் 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 அப்பா. பாய் பாய். சிந்தாதா சிந்தாதா, இந்த கார் என்னமோ ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் கரைச்சல் கொடுக்குது போல நடக்கு. போயிருக்கா பேக் ஒரு தண்ணி கிள்ளி ஸ்டார்ட் பண்ணி விடுத்து வா. எனக்கு பின்னால கடைசி காலத்துல வந்து கஞ்சி தண்ணி ஊத்துங்கள்னு பார்த்தா அதுகள் 2 என்னமோ வெளிநாட்டு மோகம் கொண்டு வலிக்கிட்டு போகுது. ஏதோ அதுகளுடைய எதிர்காலமும் நல்லா இருக்கட்டும். தாய்க்கு கூட கொடுப்பன கஞ்சி தண்ணி கடைசி காலத்துல வந்து கஞ்சி தண்ணி ஊட்ட கொடுப்பனம் இல்லாத பிள்ளைகள் கடைசியில வந்து காடாத்தி எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து உரிமை கேட்டால் நீயும் போயிட்ட, நான் இங்க கிடந்து படுற பாட்டப்ப இந்த பிள்ளைகளோட நான் படுற பாட்டை பாரடி அம்மா பாரு. ஊர்ல பெருசா பவுடர் காட்டி தமிழ் விளங்காதன்னு ஊர் ஜனத்தை ஏமாத்தி இருக்கிறான். அப்பா ஏமாத்த வலிக்கிட்டோம்டா எல்லாம் பிள்ளையா போச்சு. அளவுக்கு மிஞ்சி படிச்சதால அப்ப நினைச்சார் ஏதோ நாங்கள் லண்டன்ல அந்த மாதிரி உத்தியோகம் பார்த்து நல்லா இருக்கிறோம். இங்க என்னடாண்டா எங்கட பிழைப்புண்டா ஆர்மே பிழைப்பா போச்சு. அப்பா அப்படி நினைச்சதால உங்களுக்கு தர வந்த எல்லாத்தையும் திருப்பி வாங்க. இனி திருப்பி ஆளு எப்படி மிரட்டி வாங்குறதான் இப்ப இந்த யோசனை. ஏதோ பேங்க்ல பெரிய வேலை, உயர்ந்த பணக்காலத்துல வேலை, இங்க பார்த்தா டொய்லெட் கழுவுறேன்
ரெண்டு இடத்துல வேலை. ஹை ரீட் டிபார்ட்மெண்ட்ன்றதுக்கு பதிலா ஹை லெவல் டிபார்ட்மெண்ட் சொல்லி போடுறேன். என்னடா பிடிக்காதுதான் ரெண்டு மிஸ்கி அடிச்சிருப்பேன். என்னவோ என்னதான் இருந்தார். அது சரி, என்னதுக்கு உன்னோட யாரும் கதைக்கிறார்கள் 10 அடி தள்ளித்தான் நிற்கணும் விட்டேன். இப்ப மட்டும் என்ன நீ தள்ளித்தானே என்ன 10 அடி கதைக்கிற? கிளீனிங் வேலையடா எல்லாரும் கொஞ்சம் தள்ளித்தான் நிப்பினா. இது விளங்காத. நீ மட்டும் என்ன ஒரு இடத்துல போனா தான் அக்கௌண்டனா, ஒரு இடத்துல போனா தான் பொருளியலாளரா. 1000 பேர் நிக்கிற இடத்துல உனக்கு மட்டும் என்ன தனி இடம், தனி ரூம்? இங்க என்னவா வாழுது? நான் என்னத்த போய் சொன்னேன். இந்த பொறிக்கிற பதக்கிற வேலையத்தான் பொறியியலாளர். நான் சொன்ன சேனல் நம்பி அதுக்கு நான் இங்க அக்கௌண்ட் சொன்னேன். இங்க 1 2 3 அக்கௌண்ட் பண்றேன். 1000 பேர் பார இடத்துல எனக்கு ஒரு தனி ரூம் இங்க இந்த குதிரா இங்க மேசையில தட்டினா பொறி பறக்க வேண்டாம் பாரு. இந்த பொத்துரட்டி அடிக்க பொறி பறக்கு கொண்டு வேற நான் பேசுன என்னவோ அண்ணன் ஊச்சடங்களை பேக்காட்டுறதுல நீ நாடு போட்டி ஓட்டு கொண்டு வந்திருக்கிறார். இதாலதான் இந்த குசும்பாலதான் கடைசிதான் அந்த எழுதி ரெடியா வைத்திருந்தது எல்லாத்தையும் தரா விட்டுட்டேன். அண்ணே நான் என்ன மாதிரி ஒரு பிளான் வச்சிருந்தேன் எல்லாம் பண்ணாங்க. இந்த லூசியம் சிவன் கோயில் இருக்குது, அதுக்கு பக்கத்துல இந்த லீவாய் ரோட், அதுல ஒரு 3 மாடி கட்டிடம் இருக்குது. அத வாங்கி வாடகைக்கு விட்டா அந்த மாதிரி ஓடும். ஊர்காணி எல்லாத்தையும் வித்து போட்டு அந்த காசை கொண்டு இந்த 3 மாடியே வாங்கி போடுவோம் பார்த்தா எல்லாம் பண்ணா போச்சு. சொல்ற நான் என்ன விளையாட வைக்கணும் காடி குளிக்கு எல்லாத்தையும் வித்து போட்டு ஒரு கடை ஒன்று எடுத்து விட்டுட்டு அப்புறம் அந்தப்படி ஏற்றி கிளைமேன் போட்டு கடையில் விட்டு விட்டுறா வேலைக்கு வேலையை மாற்றி காலையும் காலையும் என்ன பண்ண குளிர்ந்து விழுதுன்னு சொல்லி வர 2 ஜம்பரையும் போட்டு காலையும் கையில் விட்டு எல்லாம் பாடாகும். விமலா இது நடந்தெல்லாம் நடக்கட்டும். இனி இவற்ற அப்பவே இந்த மாதிரி மயக்கி இந்த காணியை திருப்பி எழுதுற வேண்டிய அலுவலை பாரப்பான். இங்க தமிழ் ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்ய வேண்டிய விஷயம் 5-6 விளைச்சது. அவைக்கு துடைக்குட வேணும், சுருக்கா வேணும், துடைப்பா வேணும். ஜனத்தை ஆனா லேட்டா தான் வருவினம். என்ன நீங்க சொன்ன அந்த மயக்கிற வேலைய அத நான் எப்பவோ செய்ய தொடங்கிட்டேன். அப்பாவ இந்த அந்த அன்பு வேலையில அப்படியே வெளுத்தி இருக்கு. இது வேற எந்த டெலிபோன் இல்ல. அப்பா எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கிறீங்களா? உடம்ப கவனமா பார்த்து கொள்ளுங்கப்பா. சுவர் இருந்தா தான் சித்திரம் வரையலாம். எனக்கு தெரியும். உங்களுக்கு உறுதுணையா நாங்கள் இருக்கிறோம்ப்பா. எனக்கு தெரியும் தானே. 10 நாளும் அன்பு கடல் 10 ஆண்டு விட்டு இருப்பேன். அப்படி எல்லாம் ஏறின பில் காணி பூமி எல்லாத்தையும் வித்து கொண்டு இந்த பில் கட்டத்தான் காணுமோ தெரியாது. விமலா நீ தங்கச்சி, நீ 6 அடி வாங்கியண்டா நான் பொண்ணு. எத்தனை 60 அடி வாங்க இங்க வேற நான் எத்தனை கடிதம் எழுதி வச்சிருக்கேன். அடி எங்க பொண்டா நான் எத்தனை கடிதம் எழுதி வச்சிருக்கேன்னு பார்க்க போறேன். Yes, coming. இவன் ஒருத்தர் விமலா விமலா அவர் ஒருத்தர் பில்லுக்கு பக்கத்துல எந்த நேரம் இருப்பார். நானும் அதுல போய் எந்த நேரம் நின்று இருக்கோம்.
நல்லா வழிகிறாங்க. இன்னும் ரெடியப்பா எடுத்துட்டு போ. என்ன ஜென்மமடா, என்ன ஜென்மமடா. ரெஸ்டாரண்ட் முதலாளின்னு பாக்குறேன். இது எந்த நேரம் வலிக்கிற மணிரே மொப்படியே நான் கழிச்சு. இவனை விட்டுட்டு எங்கட கதையை வா. என்ன கதை சொல்லணும்? இல்ல இங்க பாரு, என்னுடைய கடிதங்களை பாரு, என்னென்ன மாதிரி எழுதி நான் அப்படி எப்படி அந்த இதுக்குள்ள இதுக்குள்ள கொண்டாடணும். இங்க பாரு, அன்பும் பண்பும் நேசமும் எங்கள் மீது பிரியாத பாசமும் கொண்ட அருமையிலும் அருமையான அப்பாவும். நீ பாருங்க, கடித தொடக்கத்திலே என்ன மாதிரி அப்படி அந்த இதயத்தை புளிஞ்சு எடுக்கிறாங்க. புது மட்டும் இதயத்தை புளிஞ்சு வெட்டி தாண்டு கேட்டாலும் வெட்டி தர தயாரான அந்த மகன் எழுது. நீ என்னடா அந்த டெலிபோன் கடை காய்ச்சான்னு சொல்லுது. அந்த மனிதனுக்கு ஏற்கனவே ஒரு காரை அவுட் வருவார். ஒரு பக்கத்தால கேட்டு மற்ற பக்கத்தால விட்டு பார்ப்பார். என்ன இருந்தாலும் அண்ணே, அப்பா இப்படி பிடிவாதம் பிடிக்கவே மாட்டேன். எல்லாம் அந்த சிண்டாசும் ரெண்டு பேரும் அப்பா சொத்து எல்லாம் அடிக்கிற பிளான். முதல வேலை இல்லை, முதல வேலை இல்லை என்ன யாரு நினைச்சு ஊர் நிலவரம் ஒவ்வொரு நிமிஷம் அந்தந்த நேரத்துக்கு உடனடியா அறிவிக்கிறது தெரியுமா? புறக்கலாய பொன்னம்மாவை அப்படி என்ன ஃபிங்கர் டிப்ஸுக்கு வச்சு இந்த இதை அஞ்சு பத்தி அனுப்புறேன். உனக்கு தெரியாது, பவுனண்டோட பேயோட 200 இல்லை வரைக்குமா? அவ என்ன அப்பாவை எப்படி மயக்கிறது, இங்க என்ன நடக்குது, சகல விஷயம் போனுக்குள்ளால அப்படி அப்படி கன்சல்டிங் நடக்குது. அவதான் ஹலோ அன்பியோ, ஹலோ ஹவாயோ, சொல்லுங்க அண்டி. உண்மையாக சொல்லுங்க. ஒரு குணம் முடிஞ்சதோ இல்ல, அவர் சில நேரம் கல்லை அடிச்சுட்டு அடக்கத்துல கிடந்திருப்பார். நீங்கள் முடிஞ்சதுன்னா நான் அங்க ஆத்து பிறந்து வந்து எல்லாம் பிழைச்சு போங்க. உண்மையா கன்ஃபார்ம் தான். நல்லொரு நியூஸ் வந்திருக்கு. நீங்க லீ ஹைரோட் அலுவல போடுவோம். நான் போய் மூட வேண்டிய அதான் சொன்னேன். அந்த நடக்கிறதுல நடக்கும். ஐயோ அங்கே நீங்கள் அதை பற்றி யோசிக்காது. Hello, state agent? Yeah, hello. I'm Vimala here. I would like to offer the Lehigh Road house, please. Yeah, 200,000 pounds. No problem. Yeah, 50% deposit. Okay, no problem. Okay, thank you. Bye. எனக்கு விளங்குதன், எனக்கு ஒன்றும் எல்லாத்தையும் செய்யுங்கோ. அந்த சிலோன் நடவுடைமை சட்டமோ நிலவுடைமை சட்டமோ ஒன்று இல்லை. அதுகள் வந்து எங்களுக்கு அந்த உடனே காணிய மாற்றி எழுதி இதற்கு ஒரு பிரச்சனை இல்லை. அது நீ உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு அலுவல் செய்யுங்க. நாங்கள் வந்த உடனே சட்டுப்புட்டான இந்த காணிகளை விற்று காசை வாங்கிக்கொண்டு நாங்கள் பாரமாக ஒரு நல்ல பாட்டியை அரேஞ்ச் பண்ணோம். மிச்ச அலுவல் முழுக்காது நாங்கள் பாரம் வந்து உடனடியாக மாறும். ஓமோ அண்ணன் காசு அவசரம் தேவைப்படுது. போனோன்னா தென்னந்தோட்டத்தை தட்டுற. எல்லாம் ஓகேண்ணே. அங்க போறோம், காணிய விக்ரம் யூகே வாரம். அண்ணே அதெல்லாம் தேவையில்லைன்னு.
முற்போக்குவாதி. நாங்க பெருசா செத்த விட செய்யணும்னு சொன்னா அப்பண்ட ஆத்மா சாந்தி அடையாதே. எனக்கு விளங்குது நீ எங்கோ புரியுது. எனக்கு நல்லா விளங்குது. ஆனா ஊர்ச்சனை நம்பாது. கண்ணுல கொஞ்சம் வந்தாலும் கண்ணீர் வரணும், முகத்துல ஒரு கொஞ்சம் கவலை இருக்கும். இல்லாட்டி கல்லறி தான் உனக்கு தெரியாது. அதை பற்றி கவலைப்படாதேன்னு நான் ஏற்கனவே 2 முதல் கிளீசரே பூட்ஸ்ல வாங்கி வச்சிருக்கேன். ஒன்று உனக்கு ஒன்று எனக்கு. சரி சரி வாங்க. He was fine. I spoke to him 2 days before. Suddenly, நெஞ்சுக்குள்ள குத்தி. We took him to Telliba hospital. But அது சரி. விளக்குமோ நாகரிகம் இல்லாத ஆக்களை பண்ணிட்டு உட்காரி வைக்கும். இந்த நாடை இன்னும் சும்மா கிடந்து கத்தி குளறி உட்காரி வச்சு என்ன நடக்குது அங்க? என்ன என்ன நான் உங்களுக்கு நான் என்ன டெலிபோனுக்காக சொன்னனா என்ன பல எக்ஸ்பீரியன்ஸான பாடைகள் எல்லாம் எடுத்துருக்கு. உங்களால தாளங்கள் என்ன செய்யறீங்க? அஞ்சு உங்களுக்கு நான் என்ன சொன்ன நான் போனுக்காக Stop this! Silly people! I don't like this. இந்த ஒப்பாரி வைக்கிறது, ஓலம் போடுறது, கட்டி பிடிச்சு அழுகிற மாதிரி கையில கால கிடக்குறது, நான் கொண்டு போறது பாட்டியலப்பா. Out! பெத்த புள்ளிகள் நாங்கள் குச்சுக்கல்லாட்டம் நிக்கிறோம். நீங்கள் என்னடா பெரிய சவுண்ட் கொண்டு நிக்கிறோம். அண்ணி லண்டன்ல என்ன இப்படி எல்லாம் நடக்கும். சப்போஸ் ஒரு ஆள் இறந்துட்டாருன்னா உடனே வெளியே வந்து போடலாம். ஹைஜீனிக் இஷ்யூவா இருக்கும். நீங்கள் என்னடா வச்சு இழுக்குறீங்க பல எக்ஸ்பென்சிவா எல்லாம் செய்துடுவாரு. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாளும் மாண்டார் வருவாரோ மாநிலத்தை. ஆண்டி, அந்த காணி வாங்குற பாட்டி வந்திருக்கிறவன்னு சொன்னீங்க, அங்க ஒருத்தரே காணிது. நான் கனடா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். I'm a very busy lady in UK. காணி வேண்டுறாங்க நாங்கள் விற்கிறோம். ஆனால் இந்த கிரிய முடிஞ்சு பிரேதம் எடுத்த பின்புதான் காணி எடுத்த வைக்கலாம்னு சொல்லினோம். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அவர் கொஞ்சம் பஞ்சு படினோம். எனக்கு தெரியும் நீங்க செய்யாத விஷயம் தெரியும். அதுக்கு பிறகுதான் காணி எடுத்த வைக்கலாமா? என்ன நீங்க என்ன கிருவையும் எல்லாம் வைக்கிறீங்களே? வைக்காம என்ன செய்யறது? வச்சு இழுக்கிறீங்களே. நானிலே டெலிபோனுக்காக சொன்னா நாங்க வந்து ஒரு மலர் பலயம் வைக்கிறதோட சரியா இருக்கணும், எல்லாம் கிளியரா வைக்கணும். வச்சு இழுக்கிறீங்க, வச்சு இழுக்கிறீங்க. காசு கண்மண் தெரியாம செலவழிச்சிருக்கீங்க. காணியை வித்து அட்டு செலவுக்கு தான் காணி போடணும். ஓ
இருக்குது விளத்துங்கப்பா விளத்து எல்லாரும் வந்து ஒண்ணு முடி ஒண்ணு செய்ய வேண்டாம் விளத்து ஐயோ பேய் பேய் டேய் டேய் நான் பேய் இல்லையடா பேயனும் இல்லையடா உங்களோட கொப்பல் செல்லையா தான் காஞ்சிபுரம் கட்ட மாதிரி கருங்கல் ஆட்டம் நிக்கிறடா எல்லாம் உங்கள் 2 பேரையும் சோதிச்சு பார்க்கறதுக்கு தான் நான் இந்த நாடகம் போட்டேன். காணி பூமி சொத்துக்களை எல்லாம் உங்களோட பேர்ல எழுதி வைக்க முதல் நீங்கள் 2 பேரும் இதுக்கு தகுதியானவங்களோடு பார்க்கறதுக்காகத்தான் நான் இப்படி ஒரு நாடகம் போட்டேனா. நீங்கள் 2 பேரும் நான் உயிரோட இல்லாத காலத்துல இந்த சொத்துக்களை எல்லாம் எப்படி பாதுகாப்பீங்கள் என்று சோதிச்சு பார்த்தன. நீங்கள் 2 பேரும் தோற்று போனீர்கள். நீங்கள் 2 பேரும் இந்த காணி பூமிகளை வச்சு பார்க்க போகும் என்று நான் வைத்த சோதனையில நீங்கள் தோற்று போனீர்கள். மாமா மாமா வீட்டுட்ட மாமா வீட்டுட்ட Stupid. அப்பா 2 தரம் என்ன எல்லா பெப்படையும் முன்னாடி போட்டுட்டீங்களப்பா. இது too much. பெரிய கல்ல தூக்கி போட்டுட்டீங்களப்பா. இந்த குடும்ப கௌரவத்தை காக்கக்கூடிய அடுத்த வாரிசு யார் என்ற சோதனையில நீங்கள் 2 பேரும் தோற்று போனீங்க. ஆனால் நான் உண்மையிலேயே இறந்து போனேன்னு நினைச்சு இந்த ரா முழுவதும் என்ற காலடியில கிடந்து அழுத இந்த சின்ன ராசாவும் செல்ல மலரும் தான் என்னுடைய அடுத்த வாரிசுகள். அண்ணே இது 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 உங்களோட நாடகம். எனக்கு விளங்குது உங்களோட நாடகம். நீங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த நாடகம் நடத்தீங்க. தம்பி சும்மா சத்தம் போடாத தம்பி. நானும் கல்யாணமானும் சேர்ந்துதான் இந்த நாடகம் ஆடினோம். சும்மா பரிசையில இருக்கிறான்னு சொல்லி 1000 தரம் செய்தி அனுப்பினேன். திரும்பி பார்த்தால பிள்ளையர் செத்த வீடு முடிஞ்சு 8 கிலோவெல்லாம் முடிஞ்ச பின்பு ஓடி வந்தீங்களே. அப்பவே சந்தேகம் தட்டிச்சுது. இந்த காணி பூமிகள் எல்லாம் விற்பம், இங்கே ஒரு குடிநிலமும் வேண்டாம், லண்டனுக்கு போவோம் என்று சொல்லிக்கு உங்களோட உள்நோக்கம் எங்களுக்கு நல்லாக விளங்கிடுது. அம்மா படுக்கையில கிடக்கேக்கு என்ன கூப்பிட்டு இந்த காணி பூமி எல்லாத்தையும் பிரித்து எழுதி கொண்டு வான்னு சொல்லி போட்டுக்கான். அதுதான் நான் எழுதி கொண்டேன். ஆனால் உங்களோட உள்நோக்கத்தை அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த உறுதியை உங்களோட அப்பா தர மறந்துட்டார். இல்லைங்கம்மா? எனக்கு அடுத்த வாரிசாக நீங்கள் 2 பேரும் இருக்க முடியாது. உண்மையிலேயே நான் செத்து போனென்று தேம்பி அழுது என்ற காலடியில கிடந்த இந்த 2 பிள்ளைகளும் தான் என்னுடைய அடுத்த வாரிசாக இருக்க முடியும். புரக்கராஜ, இங்க பாரு. நான் உண்மையிலேயே சாக முதல் நான் சொன்னது மாதிரி செல்ல மலருக்கு பாதியில்
மிச்சத்தை சின்ராசா பேர்ல உயிரை எழுதி கொண்டு பார். கடைசி வரைக்கும் கிழங்கு தட்டி போனால் பாருங்கோ, நாங்கள் பிள்ளைகளை நம்பப்படாது. கடைசி மூச்சுள்ள வரைக்கும் நாங்கள் இடுப்பில் இருக்கிற முடிச்சை அவிட்டு விடக்கூடாது. இயக்குனர் நாயகம் கலை மாமணி கீர்த்தி அவர்கள் இந்த திரையினுடைய அகழ்வில் நிச்சயமாக உங்கள் வெளிக்கு வெளிச்சத்தை தந்துவிடும். எனவே பொறுத்திருங்கள், இங்கேயும் ஒரு சீதை. கம்ப ராமாயணத்தை படித்து சுவைத்தவர்கள் பலர் அவையிலே இருக்கின்றார்கள். சீதைக்கு என்ன நடந்தது என்று சொல்ல தேவையில்லை. அல்லது அந்த கதையிலே இரண்டு வழியிலே கதை கொள்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். ஒருவர்கள் கம்ப ராமாயணத்தினுடைய சீதையினுடைய உணர்வுகளை அறிந்திருப்பார்கள், மற்றவர்கள் மறுபுறமாக அந்த கருவினை கொடுப்பார்கள், உயிர் கொடுப்பார்கள். கம்பன் மிக அழகாக உடுப்ப கலட்டி கைய தூக்கி ஏர்போர்ட்ல திரும்பி போக மாட்டோம்னு ஊர்வலம் நடத்தி டிடென்ஷன் கேம்ப்ல இருந்து வெளியில வந்ததா நான் இப்ப பாஸ்போர்ட் கழிவாட்ட பிரிட்டிஷ் சிட்டிசன். கனகம் தேர்தல் கேட்டு எவ்வளவு நேரமாச்சா? கனகம் சத்தம் போடேதாங்கப்பா. நான் டெலிபோன்ல நிற்கிறேன். விசாலாட்சியோட சீட்டு கூறுவமண்டா மனுஷன் விட மாட்டேன். வெளிநாட்டுக்கு வந்தவரோ அது எங்கட ஜனங்கள் இந்த சீட்டு கூறுறது வட்டி இருக்கிறத விடுகளா? நான் அங்க கிடந்த தோட்டம் தரைய வித்து கொண்டு அனுப்பி வச்ச நீங்க அது இப்ப நாட்டுக்கு முதலாம வீட்டுக்கு முதலாம நடுத்தெருவில் நிக்குது. இவ்வளவு இந்த கனகம் எங்க வட்டிக்கு கொடுக்கலாம், எங்க சீட்டு பிடிக்கலாம், அதுவும் போனில கொஞ்ச நாள் இன்டர்நெட்லயும் ஓடி திரியால் சீட்டு பிடிக்கிறதுக்கு. இப்படியே அவங்க தார அந்த பிச்சை காசை வெள்ளிக்கிழமையில போஸ்டர்ஸ் எடுத்துக்கொண்டு நிம்மதியா இருக்க வேண்டாம் விடுறியா? நாடி விழுந்தாலும் நம்பர் இல்லாம வேலை செய்து காசு கொண்டாண்டு நிக்கிறாய். இந்த வீட்டுல எந்த நேரம் உட்காருவாங்க. ஒரு டெலிவிஷன் பார்க்கலாம், ஒரு டெலிபோன் எடுத்துக்கலாம். எந்த நேரம் தேவாரத்தை பாடி குழப்பி கொண்டு இருக்கிறேன். தேர்தல் கிட்ட பொறுப்போமா தேர்தலியை கொண்டாப்பா இந்தாங்க பிரிங்க. தேர்தலுக்கு எவ்வளவு என்னங்கப்பா நீங்கள் வார வெள்ளிக்கிழமை கால் எடுப்பீங்க தானே, அதை முழுக்க எனக்கு தந்துடணும். அப்ப எனக்கு என்ன மாதிரி சொல்றது கேளுங்க. எனக்கு சொன்னான் 1000க்கு 50 பவுனை கொண்டுதான் தந்துடுவாங்க. 50 பவுன் தந்துடுவாங்க. நீங்க சும்மா இருந்தவங்க குழப்பி கொண்டு இருக்கிறீங்க.